உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம நடக்கிற பாதை செவ்வைப்படுத்தப்படணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரடு முரடா இருக்குமா, நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாதையில நடந்து போறது ரொம்ப கஷ்டம். அதை செவ்வைப்படுத்தி நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா நடந்து போகலாம். அப்படிதானே? நான் வட இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அவங்க கார்ல ஒரு ஜீப்ல தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த பாதை இருக்குதே கரடு முரடா, உட்காந்து கூட தூக்கி தூக்கி அடிக்குது, இப்படி வளையுது அப்படி வளையுது, பள்ள மேடு. பார்த்துட்டு அப்பா இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம் அப்பா, இதை விட நடந்தே போயிடலாம் அப்படின்னு தோன்றுகிறேன். நடந்து போனாலும் கஷ்டம், அப்படியே பள்ள மேடுமா ஒரே குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கண்ணே. அப்புறம் சில வருஷம் கழித்து அங்கே போகும்போது அந்த மலைக்கு தான் போகிறோம் ஊழியத்துக்கு வாங்க நாங்களா, எனக்கு பழசை நினைச்சு கொஞ்சம் பயம், ஐயோ கரடு முரடா இருக்குமே நீ. ஆனால் இப்போ போனா அழகான ரோடு, நல்ல ஸ்மூத்தா டிரைவ் பண்ணி போகுது, நல்லா இருக்கிற. முன்னால வரும்போது இப்படி இல்லைன்னா புது ரோடு போட்டுட்டாங்க, செவ்வைப்படுத்திட்டாங்க. அப்போ வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டா பிரயாணம் சுலபமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் தான் வீட்டில், வேலையில, பிஸ்னஸ்ல, ஊழியத்துல, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில சம்பாதிக்கிறப்படுற கஷ்டத்துல நிறைய பாருங்க பள்ள மேடு, கரடு முரடான காரியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தெரியும். என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு வழிகளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் செவ்வைப்படுத்தி தருவார், சுலபமாக்கிறோம், ஈஸியாக்கி ரோடு போட்டு கொடுத்த நட தம்பி, மகளே நட, நான் கூட நடக்கிறல்லவா, நம்ம நடந்து போகலான்னு சொல்லி சுலபமாய் அழைத்து கொண்டு போவார். அதுக்கு என்ன பண்ணணுமா, உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை நினைத்து கொள்ளணும்.